வைரமுத்து அவர்கள் ஒரு வார்த்தை சொல்வார், புத்தகம் என்பது அட்டை போட்ட அமுதம் என்று சொல்வார். அமுதம் குடித்தவனை அதிக நாள் உயிரோடு வாழ வைக்கும். ஆனால் புத்தகம் படித்தவனை அதிக நாள் உயிர்ப்போடு வாழ வைக்கும். அதுதான் புத்தகத்தின் மிகப்பெரிய சிறப்பு. புத்தகத்துக்கு நூல் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. நம்ம வீட்டிலே பிரிந்து சிதறி கிடக்கிற பொருட்களை எல்லாம் ஒரு நூல் எடுத்துட்டு வந்து தான் கட்டி வைப்போம். ஒரு நூல் பிரிந்து கிடக்கிற பொருட்களை ஒன்றாக இணைத்து கட்டுகிறது. புத்தகம் என்கின்ற இந்த நூல் ஜாதி மத இன மொழி வேறுபாடுகளால் பிரிந்து கிடக்கிற மனிதர்களை ஒன்றாக பிணைத்து கட்டுகிறது என்பதால் இந்த புத்தகத்திற்கு நூல் என்று நம் முன்னோர்கள் பெயரிட்டார்கள். இன்னொரு ஆச்சரியமான விஷயம், புத்தகத்துக்கு மலர் அப்படின்னு ஒரு பேர் உண்டு இல்லையா, இதழ் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. ஏன் புத்தகத்துக்கு இப்படி ஒரு மெல்லிய பெயரை நம் முன்னோர்கள் வைத்தார்கள் என்று என்றைக்காவது யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? ஏனென்றால் புத்தகம் அப்படி ஒன்றும் மெல்லிய விஷயம் இல்லை. புத்தகம் என்பது மென்மையான விஷயம் இல்லை. எஸ்ரா சொல்லுவார், உலக நாடுகள் வெடிகுண்டுகளை கூட தடை செய்யவில்லை, ஆனால் பல நாடுகள் புத்தகங்களை தடை செய்திருக்கிறது. ஏன் தெரியுமா? அணுகுண்டுகளை விட ஆற்றல் மிக்கது புத்தகம். அதனாலதான் புத்தகங்களை நிறைய நாடுகள் தடை செய்திருக்கிறார்கள். அணுகுண்டு ஒரு முறைதான் வெடிக்கும், புத்தகம் புரட்டப்படும் போதெல்லாம் வெடிக்கும் ஆற்றல் நிறைந்தது. அதனாலதான் நிறைய நாடுகளில் புத்தகத்தை தடை செய்கிறார்கள். இதனால் ஏதாவது புரட்சி வந்து விடுமோ என்று பயந்து போய். அப்படி ஒரு வல்லமை மிக்க வலிமை மிக்க புத்தகத்தை நாம் ஏன் மலர் என்று சொல்லுகிறோம்? எங்க பள்ளிக்கூடத்தில் ஒரு மலர் வெளியிட்டோம் அப்படின்னு மேடம் சொன்னாங்கன்னா பூக்களை வெளியிட மாட்டாங்க, புத்தகத்தை தான் வெளியிடுவாங்க. இந்த வார இதழ் வந்துருச்சா அப்படின்னு புத்தகத்தை நாம் கேட்கிறோம். இவ்வளவு வலிமை வாய்ந்த புத்தகத்துக்கு ஏன் மலர் என்றும் இதழ் என்றும் பெயரிட்டு இருக்கிறோம்? இந்த கேள்விக்கு அழகான பதிலை மகாபாரதத்திலே கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு பதிலாக சொல்லுகிறான். அர்ஜுனன் கிருஷ்ணனிடம் கேட்கிறான், கிருஷ்ணா, இந்த உலகத்தில் எதிர்க்கவே முடியாதது எது? எதிர்க்கவே முடியாதது எது? உடனே கிருஷ்ணன் சொல்லுகிறான், உலகத்தில் எதிர்க்கவே முடியாதது எது தெரியுமா? மென்மை என்று சொல்லுகிறான். ஆயுதங்களை எதிர்த்து விடலாம், வலிமையான மனிதர்களை எதிர்த்து விடலாம், ஒரு போர் படையை எதிர்த்து விடலாம், ஆனால் நாம் எதிர்க்க முடியாத ஒரே விஷயம் மென்மை. அது எப்படி என்று அர்ஜுனன் கேட்கும் போது கிருஷ்ணன் ஒரு பதிலை அழகாக சொல்லுகிறான். நீ ஒரு வண்டை பார்த்திருக்கிறாயா? ஒரு வண்டு என்ன செய்யும்? ஒரு மரத்தை குடைந்து குடைந்து அதன் அடுத்த பகுதி வழியாக வெளியே வந்துவிடும். ஒரு வைரம் பாய்ந்த கட்டையை குடைந்து குடைந்து அதன் மறுபகுதியில் வெளியே வந்துவிடும். ஒரு வண்டுக்கு அப்படி ஒரு ஆற்றல் உண்டு, அப்படி ஒரு வலிமை உண்டு. அப்படி வலிமை வாய்ந்த ஒரு வண்டு மாலை நேரத்தில் ஒரு பூவுக்குள்ளே போய் தேன் எடுக்க போனால், ஒருவேளை அந்த பூ மூடிவிட்டால் அந்த சின்ன மெல்லிய இதழை கிழித்து வெளியே வர முடியாமல் அந்த பூவுக்குள்ளேயே புதைந்து புதைந்து செத்து போகும். உலகத்தில் எதிர்க்க முடியாதது மென்மைதான் என்று கிருஷ்ணன் சொன்னார். உறவுகள் மென்மையானவை, நட்பு மென்மையானது, காதல் மென்மையானது. அதனால்தான் அதை நம்மால் எதிர்க்க முடியவில்லை. அன்பு மென்மையானது, அகிம்சை மென்மையானது, அதை எதிர்த்து ஜெயிக்க முடியாது. புத்தகம் கூட பார்ப்பதற்கு மலர் போல இதழ் போல இருந்தாலும் கூட யாராலும் எதிர்க்க முடியாத, ஜெயிக்க முடியாத காலத்தின் உண்மையை இரத்த சாட்சியாக, உயிர் சாட்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரே விஷயம் எது என்றால் புத்தகங்கள் மட்டும்தான் நண்பர்களே. அந்த புத்தகத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருப்பது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஏன்னா எந்த ஒரு விஞ்ஞானியாலும் இறந்த காலத்திற்குள் பயணிக்க கூடிய ஒரு விமானத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் எந்த விமானியாலும் கண்டுபிடிக்க முடியாத இறந்த காலத்திற்குள் பயணிக்க முடிகிற ஒரே விமானம் புத்தகம் மட்டும்தான். நீங்க இந்த புத்தகத்தை வைத்துக்கொண்டு 1000 நூற்றாண்டுகள் பின்னால் போகலாம். நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இதே பெரம்பலூர் எப்படி இருந்தது என்பதை புத்தகத்தின் மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இந்த மனிதர்கள் இதற்கு முன்னால் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை புத்தகம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். புத்தகம் என்பது நம்முடைய முன்னோர்களின் ஆத்மாக்கள் வாழுகிற புண்ணிய இடம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம முன்னோர்களோடு நீங்கள் பேச வேண்டும் என்றால், 2000 வருஷத்துக்கு முன்னால் இங்கே வாழ்ந்த தமிழர்களோடு நீங்கள் பேச வேண்டும் என்றால் எந்த ஒரு ஆவி மீடியமாகவும் மாற வேண்டிய தேவையில்லை. நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தால் போதும். இந்த புத்தகத்தின் வாயிலாகவே இந்த மண் எப்படி இருந்தது, இந்த மனிதர்கள் எப்படி இருந்தார்கள், இந்த மண்ணின் மரபு எப்படி இருந்தது, மாண்பு எப்படி இருந்தது, இந்த மண்ணின் விழுமியங்கள் எப்படி இருந்தது என்பதை
பின்னோக்கி பார்ப்பதற்கு நமக்கு கிடைத்திருக்கிற ஒரே நுண்ணோக்கி புத்தகம் மட்டும்தான். அப்படிப்பட்ட புத்தகத்திற்கு இன்றைக்கு ஒரு பெரிய திருவிழா இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த பெரம்பலூர் மக்களும் அதற்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்காகவே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பான பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் ஒரு படை சாதிக்க முடியாததை, மிகப்பெரிய வீரர்களின் கூட்டம் சாதிக்க முடியாததை புத்தகம் மட்டும்தான் சாதிக்கும். இரண்டாம் உலகப் போர் நடந்து கொண்டிருக்கிறது. ஆங்கிலேயர்களுக்கும் ஜெர்மானியர்களுக்கும் கடுமையான யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் இரத்த ஓலம், எங்கே பார்த்தாலும் மனிதர்களின் கூக்குரல், எங்கே பார்த்தாலும் ஆயுதங்களின் ஓசை. இப்படி ஒரு சூழலில் ஒரு கவிஞனுக்கு பிறந்த நாள் வருகிறது. ஆங்கிலேயர்கள் மிகவும் நேசிக்கிற கவிஞன் அவன். அந்த கவிஞனுக்கு கதே என்று பெயர். நிலவரையில் இந்த போர் நிகழ்ந்து கொண்டிருக்கிற அந்த அவசர சூழலிலும் ஆங்கிலேயர்கள் ஒரு நிலவரையில் மறைந்து கொண்டு அந்த கவிஞரின் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இதுல பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? அவர்களின் மேல் எந்த நாடு குண்டு போட்டு கொண்டிருந்ததோ, எந்த படை அவர்களின் மேல் போர் நடத்தி கொண்டிருக்கிறதோ, அந்த நாட்டை சேர்ந்த, ஜெர்மானிய நாட்டை சேர்ந்த ஒரு கவிஞனின் பிறந்த நாளை ஆங்கிலேயர்கள் கொண்டாடி கொண்டிருந்தார்கள் என்றால், ஜெர்மானிய படை சாதிக்க முடியாததை ஜெர்மானிய கவிஞன் சாதித்து விட்டான். இடத்தை பிடிப்பதா வெற்றி, இதயத்தை பிடிப்பதுதான் வெற்றி என்பதை அன்றைக்கு ஒரு கவிஞன் சாதித்து காட்டியிருக்கிறார். அதுதான் புத்தகத்தின் மிகப்பெரிய சிறப்பு. ஒரு படைப்பாளி எழுத்துக்களாக தன்னுடைய அன்பை பதிவு செய்கிறான். ஒரு எழுத்தாளன் ஒவ்வொரு எழுத்திலும் உயிர் நேயத்தையும், மனித நேயத்தையும், மனிதர்களுக்கு இடையேயான அக்கறையையும் பதிவு செய்கிறான். நீங்கள் ஒவ்வொரு புத்தகத்தை புரட்டும் போதும் வெறும் பக்கங்களை புரட்டவில்லை, ஒரு எழுத்தாளனின் இதயத்தை புரட்டுகிறோம் என்கின்ற எண்ணத்தோடு புரட்டுங்கள். ஏன் தெரியுமா? நீங்க நிறைய பேர் புத்தகங்கள் வாங்குறீங்க, போன வருஷமும் வாங்கியிருப்பீங்க. எத்தனை பேர் போன வருடம் வாங்கின புத்தகத்தை படிச்சீங்க? எத்தனை பேர் இந்த வருஷம் வாங்கின புத்தகத்தை வீட்டுக்கு போன உடனே படிக்க போகிறீர்கள்? நிறைய பேர் வீட்டிலே புத்தகங்கள் தூங்கி கொண்டிருக்கிறது. என் இனிய நண்பர்களே, ஒரு புத்தகத்தை எரிப்பதை காட்டிலும் கொடுமையானது எது தெரியுமா? வாங்கிய புத்தகத்தை படிக்காமல் இருப்பதுதான் ஒரு புத்தகத்தை எரிப்பதை காட்டிலும் கொடுமையானது. தயவு செஞ்சு வாங்கிய புத்தகத்தை படிக்க பாருங்கள். படித்த புத்தகத்தை உங்கள் டைரியிலே ஒரு குறிப்பாக எழுதுங்கள். அதை நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப்ல ஒண்ணுக்கும் உருப்படாத எத்தனை மெசேஜ் நம்ம ஷேர் பண்றோம், எத்தனை விஷயங்களை நம்ம ஃபேஸ்புக்ல போட்டுட்டு இருக்கிறோம், அதுக்கு லைக் போடுறோம். ஒன்னும் இல்ல, ஒரு புள்ளி ஒருத்தர் வைக்காரு சூப்பர் அப்படின்னு, அதுக்கு 100 லைக்ஸ் 200 ஷேர். ஆனா நல்ல புத்தகத்தின் நல்ல வரிகளை பார்த்த உடனே அதை ஒரு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பணும் நமக்கு ஏன் தோணல? நல்ல கவிதையை ஒரு ஃபேஸ்புக்ல அந்த கவிஞர் பேரோட போட்டு, இந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது, உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்களேன். ஏன் நம்ம இதெல்லாம் செய்ய மறுக்கிறோம்? நமக்கு கிடைத்த அறிவியலை, நமக்கு கிடைத்த விஞ்ஞானத்தை ஏன் நல்ல விஷயங்களுக்கு நாம் பயன்படுத்த மறுக்கிறோம்? தயவு செய்து வாங்கிய புத்தகத்தை படியுங்கள். புத்தகத்தை வாங்கி வீட்டில் வைத்து விட்டு படிக்காமல் இருப்பது அந்த புத்தகத்தை எழுதிய எழுத்தாளனை அவமானப்படுத்துவதற்கு சமம். தயவு செய்து படிப்பதற்கு விரும்புங்கள். ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். ஒரு படைப்பாளி ஒரு புத்தகத்தை எழுதுகிறான். எழுதுகிறதே அவனுடைய வாழ்க்கையின் தொழிலாக, கொள்கையாக, லட்சியமாக வைத்திருக்கிறான். ஒரு எழுத்தாளன் இந்த படைப்பின் மூலமாக எவ்வளவு சம்பாதிக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு எழுத்தாளன் தானே நம்ம மண்ணினுடைய மரபை எழுதுகிறான், நம் மானத்தை எழுதுகிறான். அப்ப அவனுக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு என்னைக்காவது யோசித்திருக்கிறீங்களா? அப்படியே புத்தகமா ஒருத்தர் எழுதிட்டே இருக்கிறாரு, இந்த புத்தகத்தின் மூலமாக அவர் எவ்வளவு சம்பாதிக்க முடியும் என்னைக்காவது யோசித்திருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லுகிறேன். அமெரிக்காவை சேர்ந்த 25 வயது ஒரு பெண் எழுத்தாளர், அவங்களுக்கு பெயர் வெரோனிகா ரோத். 2013 மட்டும் 25 வயது நிறைந்த அந்த பெண் எழுத்தாளர் 2013 மட்டும் தன்னுடைய புத்தகங்களுக்காக கிடைத்த ராயல்டியின் தொகை எவ்வளவு தெரியுமா? 10 கோடியே 20 லட்சம். 10 கோடியே 20 லட்சம் அமெரிக்க பெண் எழுத்தாளர் 25 வயதில் ஒரே வருஷத்துக்குள்ள சம்பாதிச்சிருக்கிறார். ஓகே, ரைட். நம்ம தமிழ்நாட்டிலே நம்முடைய தமிழ் எழுத்தாளர்கள் அவங்க எவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரே ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். 2014 ராஜம் கிருஷ்ணன், நிறைய பேர் ராஜம் கிருஷ்ணன் புத்தகம் படிச்சிருப்பீங்கல்ல, பாட புத்தகத்தில் கூட அவங்களுடைய கதை இருக்கிறது. அவங்க ஒரு பெண் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன். 2014 அவர் இறந்து போனாங்க.
அவங்க 1973 சாகித்ய அகாடமி விருது வாங்கினவங்க. 1950 நியூயார்க் வழங்கிய ஒரு சர்வதேச எழுத்தாளருக்கான விருதை பெற்று தமிழ் எழுத்துலகத்திற்கு புகழை தேடி தந்தவர்கள். அந்த மாதிரி 2014 இறந்து போனாங்க. இறக்குறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நாளிதழில் அவங்களுடைய பேட்டி வந்தது. அந்த பேட்டி அவர்கள் எப்படி முடித்திருந்தார்கள் தெரியுமா? கையில் காசே இல்லாமல் வறுமையில் வாடுகிறேன், செலவுக்கு கூட என் கையில் காசு இல்லை, என்னுடைய புத்தகங்களை இப்போதே நாட்டுடைமை ஆக்கினால் என்ன, நான் இறந்த பிறகு அதை நாட்டுடைமை ஆக்குவதால் யாருக்கு என்ன பயன் என்று கேட்டு அந்த நாளிதழில் பேட்டியை முடித்திருந்தார்கள். ஆனால் கடைசி வரைக்கும் கையில் காசு இல்லாமல் ஒரு முதியோர் இல்லத்தில் ஒரு அனாதையாக இறந்து போனார்கள். ராஜம் கிருஷ்ணன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டின் பெண் எழுத்தாளர். கரிப்பு மணிகள் என்று அவர்கள் எழுதிய ஒரு நாவல் மீனவன் படும் துயரத்தை இன்றைக்கு படித்தாலும் அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாவல். அப்படிப்பட்ட நாவல்களை, கதைகளை எழுதிய ஒரு பெண் எழுத்தாளர் முதியோர் இல்லத்தில் கவனிப்பாரின்றி, பராமரிப்பு இல்லாமல் இறந்து போனார். கடைசி காலத்தில் கூட அவர் தன் ஆசையாக என்ன தெரிவித்திருந்தார் தெரியுமா? நான் இறந்த பிறகு என் உடலை புதைக்கவோ எரிக்கவோ செய்யாதீர்கள், பக்கத்தில் இருக்கிற ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு என்னுடைய உடலை தானம் செய்து விடுங்கள் என்று எழுதிவிட்டு அவர் இறந்து போனார். ஒரு எழுத்தாளன் என்பவன், ஒரு படைப்பாளி என்பவர் தன்னுடைய மக்களுக்காக தன் உயிரின் கடைசி சொட்டு வரை தானமாக வழங்க ஆசைப்படுகிறவர்கள். ஆனால் அந்த படைப்பாளிகளுக்கு, எழுத்தாளர்களுக்கு உயிரோடு வாழும் போதே நாம் என்ன சன்மானம் கொடுத்திருக்கிறோம்? அவர்களை எவ்வளவு நிம்மதியாக வாழ விட்டு இருக்கிறோம்? யோசித்து பாருங்க. அவர்களை பார்த்து ஒரு பாராட்டு வார்த்தையாவது சொல்லி இருக்கிறோமா? இந்த குழந்தைகள் மேடையில் ரொம்ப அழகா ஆடினாங்க, உடனே இறங்கணுன்னே சூப்பரா ஆடினீங்கப்பா, ரொம்ப நல்லா ஆடினீங்கன்னு கூப்பிட்டு பாராட்டணும் இல்லையா? காலத்திற்கும் நிற்கக்கூடிய ஒரு எழுத்தை, ஒரு காவியத்தை தந்துவிட்டு சென்ற எழுத்தாளனை என்றைக்காவது ஒரு வரி அஞ்சல் அட்டையில் எழுதி பாராட்டி இருக்கிறோமா? அவருடைய நம்பரை வாங்கி ஒரு போன் பண்ணி, சார் உங்க கவிதையில் இந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, என்னைக்காவது சொல்லி இருக்கிறோமா? நான் முத்துக்குமாருடைய அப்பா, அவருக்கு ஒரு பழக்கம், அவர் நிறைய புத்தகங்கள் படிக்கக்கூடிய ஆர்வம் உள்ளவர். அவர் என்ன பண்ணுவார், எந்த புத்தகம் படித்தாலும் அவருக்கு பிடித்த வரிகளை சிவப்பு வண்ண மையினால் அப்படியே அடிக்கோடு இடுவாராம். எந்த புத்தகம் படிச்சாலும் முத்துக்குமார் கேட்பாரா, ஏன் அப்படி புத்தகம் எல்லாம் கீச்சு கீச்சு வச்சிருக்கிற? உடனே அவர் சிரிச்சுட்டே சொல்வாராம், கீச்சு கீச்சு வைக்கலடா, எனக்கு பிடித்த வரிகளை நான் அடிக்கோடுகிறேன். ஏன் தெரியுமா? இந்த எழுத்தை எழுதிய எழுத்தாளனை நான் இங்கிருந்தே கைவழுக்குகிறேன், என் பாராட்டை நான் ஒரு கோடு மூலமாக அவனுக்கு தெரியப்படுத்துகிறேன். எவ்வளவு பெரிய வார்த்தை! ஆனால் அந்த அப்பாவுக்கு பிறந்த நான் முத்துக்குமார் தமிழின் மிகச்சிறந்த கவிஞர்களில் ஒருவர். அவர் ஒரு வார்த்தை எழுதினார். கவிதை புத்தகம் வெளியிட்ட பிறகு என்ன சொன்னார் தெரியுமா? மனைவியின் தாலியை அடகு வைத்து புத்தகம் போட்டிருக்கிறேன், மனைவியின் தாலியை அடகு வைத்து புத்தகம் போட்டிருக்கிறேன், ஆனால் விசிட்டிங் கார்டு மாதிரி வர்றவன் போறவனுக்கெல்லாம் ஓசியில கொடுக்க வேண்டியிருக்கு என்று எழுதியிருந்தார். நம் காலத்தில் வாழக்கூடிய கவிஞர்களுக்கு நாம் செய்யக்கூடிய சன்மானம் எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்கள். ஒரு சிறிய அங்கீகாரத்தையாவது நம்மால் அவர்களுக்கு கொடுக்க முடிகிறதா? வண்ணதாசன் தான் ரொம்ப அழகா ஒரு கவிதையில சொன்னார். பூனை எழுதிய அறை அப்படின்னு ஒரு கவிதை புத்தகத்துல ஒரு கவிதை. இப்ப எழுத்தாளர்கள்லாம் வந்தாங்கன்னா ஓடி போய் நம்ம ஒரு ஆட்டோகிராஃப் வாங்குவோம்ல, பிரபலமான எழுத்தாளரோ கவிஞரோ. பெரும்பாலும் நம்ம என்ன எழுத்தாளர் கவிஞர்கள்ட்ட என்னைக்கு ஆட்டோகிராஃப் வாங்குறோம்? சினிமாக்காரங்க வந்தானா தான் ஓடி போய் அவங்களோட செல்ஃபி எடுக்கிறதும் கையெழுத்து வாங்குறதுக்கும் நம்ம ஆர்வம் காட்டுறோம். ஆனாலும் அவர்கிட்டையும் சில பேர் வந்து ஆட்டோகிராஃப் வாங்க வந்திருக்கிறாங்க. அந்த ஆட்டோகிராஃப் வாங்க வந்த வாசகர்களை பற்றி அவர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். பூனை எழுதிய அறை அப்படிங்கிற புத்தகத்தில் இருந்து என்ன கவிதை தெரியுமா? முக்கால்வாசி பேர் யாபகமாக மூடியை கலற்றிய பேனாவை கொடுத்துத்தான் கையெழுத்து கேட்கிறார்கள் கவிதை புத்தகத்தில். முக்கால்வாசி பேர் யாபகமாக மூடியை கலற்றிய பேனாவை கொடுத்துத்தான் கையெழுத்து கேட்கிறார்கள் கவிதை புத்தகத்தில். இதற்கு கூட நம்பாது போன இவர்களை நம்பித்தான் இத்தனை வரிகளும் எழுதப்படுகிறது என்று எழுதினார். ஒரு எழுத்தாளனை 5 ரூபா பேனாவுக்கு கூட நாம் மதிக்கவில்லை என்றால் நாம் எங்கே போய்கொண்டு இருக்கிறோம்? எவ்வளவு மோசமான ஒரு சூழலில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று யோசித்து பார்த்தால் மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கிறது. அன்பு என்பது நம்மை படைத்த இறைவனுக்கானது மட்டுமில்லை, நம்மை இந்த உலகத்திற்கு படைத்தளித்த பெற்றோர்களுக்கு மட்டுமானது இல்லை, நம்மை நமக்கே புதிதாக படைத்து காட்டுகிற எழுத்தாளர்களுக்கும் ஆனது என்பதை புரிந்து கொண்டால் அன்பிற் சிறந்த தவம் இல்லை என்கின்ற தலைப்பின் அர்த்தம் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் அங்கீகாரம் பெற்றுவிடும் என்று இந்த மேடையில் நான் நம்புகிறேன்.
ஏனென்றால் எல்லா இலக்கியங்களும், எல்லா புராணங்களும், எல்லா மதங்களும் அன்பை மட்டும்தான் போதிக்கின்றன. அன்பை சொல்லாத எந்த மதமும், எந்த புராணமும், எந்த காப்பியமும் வெற்றி பெற்றதே இல்லை. கிருஷ்ணன் ஒரு நாள் இப்படி நடந்து போயிட்டு இருக்கிறான். பகவான் கிருஷ்ணன் ஒரு கோபிகை கிணத்துல தண்ணி இறைச்சிட்டு இருக்கிறாங்க. இறைச்சி பானையில நிறைச்சு அதை தூக்கி தூக்கி பாக்குறாங்க. தூக்க முடியல, ரொம்ப கனமா இருக்கு. அந்த வழியா கிருஷ்ணன் போறான். இந்த கோபிகை கூப்பிடுறாங்க, டே கிருஷ்ணா கொஞ்சம் நில்லு, இந்த பானையை தூக்க முடியலடா, ரொம்ப கனமா இருக்கு, கொஞ்சம் தூக்கி விடு. அவன் காதுலே வாங்கல, அவன் பாட்டு போயிட்டே இருந்தான். டேய் மணிவண்ணா, பெருமாளே, திருமாளே, என்னென்னமோ சொல்லி பார்த்தா அவன் காதுலே வாங்காம போயிட்டான். இந்த அம்மா கோவம் வந்துருச்சு. நாலு பக்கம் வீட்டு பக்கம் வெண்ணெய் வேணும், நெய் வேணும்னு கேட்டு வா, அப்போ உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அவங்களே கஷ்டப்பட்டு இடுப்புல தூக்கிட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனா கிருஷ்ணன் ரெடியா இருக்கிறான் வாசல்ல. இவங்க வந்தோடனே படக்குன்னு பானையை வாங்கி இறக்கி வச்சிருக்கிறான். உன்னை இந்த கோபிகை கேட்டிருக்கிறாங்க, கூப்பிட்டேனா? இப்போ உன்னைய கூப்பிட்டேனடா, ஏத்தி வைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு உன்னை கெஞ்சின போது காது கேட்காத மாதிரி போனேன்ல, இப்ப எதுக்கு வந்த? கிருஷ்ணன் சிரித்து கொண்டே பதில் சொன்னானாம், நான் எப்போதும் பாரத்தை ஏற்றி வைக்கிற கடவுள் இல்லை, பக்தர்களின் பாரத்தை இறக்கி வைக்கிற கடவுள் என்று சொன்னானாம். கடவுள் அன்பானவர். அதனால்தான் விவிலியத்திலே இயேசுநாதர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று விவிலியத்திலே இயேசுபிரான் அழைத்தார். அல்லாஹ் இந்த உலகத்தை படைக்கும் போது ஒரு செய்தியை குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ் இந்த உலகத்தை படைக்கிறார். எல்லையற்ற அருளாளனாகிய அல்லாஹ் இந்த உலகத்தை படைக்கும் போது அதுல பேலன்ஸ் இல்லாம இப்படி இப்படி மேலையும் கீழையுமா ஒரு பேப்பர் மாதிரி ஆடி இருக்குது. இந்த உலகத்தை பேலன்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக நிறைய மலைகளை அங்கங்க படைச்சு வைக்கிறார். எப்படி பேப்பர் பறக்காம இருக்கிறதுக்கு ஒரு பேப்பர் வெயிட்ட வைப்போம் இல்லையா, அது மாதிரி இந்த உலகம் அப்படி இப்படி இருக்கிறதுக்காக அதை நிலைப்படுத்துவதற்கு அங்கங்க மலைகளை தூக்கி தூக்கி வைக்கிறார். இப்போ பக்கத்துல இருக்கிற இறை தூதர் ஒருவர் கேட்கிறார், இறைவா உங்கள் படைப்பிலேயே மலைகள் தான் சிறந்ததா அப்படின்னு கேட்கிறார். உடனே அல்லாஹ் சிரித்து கொண்டே சொன்னாராம், மலைகள் ஒன்றும் சிறப்பானது கிடையாது. ஏன் தெரியுமா? மலைகளையே உடைக்கக்கூடிய உளிகளை, இரும்பை நான் தானே படைத்து இருக்கிறேன் அப்படின்னு இருக்கார். அப்ப உங்க படைப்பிலேயே மிகச் சிறந்தது இரும்பு தானா அப்படின்னு கேட்டிருக்கிறார். அப்படியே சொல்ல முடியாது, இரும்பையே உருக்குகிற நெருப்பை நான் தானே படைத்து இருக்கிறேன் அப்படின்னு இருக்கார். அப்ப உங்க படைப்பிலேயே மிகச் சிறந்தது நெருப்பு தானா அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்லியிருக்கார், அப்படியும் சொல்ல முடியாது, நெருப்பையே அணைக்கிற ஆற்றல் மிக்க மழையை, தண்ணீரை நான் தானே படைத்திருக்கிறேன் அப்படின்னு இருக்கார். அப்ப உங்க படைப்பிலே ரொம்ப பெருசு தண்ணீர் தானா அப்படின்னு சொல்ல முடியாது, தண்ணீரின் போக்கையே மாற்றக்கூடிய சூறாவளியை, காற்றை நான் தானே படைத்திருக்கிறேன். அப்ப உங்க படைப்பிலே எதுதான் சிறந்தது என்று கேட்டபோது அல்லாஹ் பதில் சொன்னதாக குர்ஆனில் ஒரு வாசகம் வருகிறது, எவன் ஒருவன் வலதுகை கொடுப்பதை இடதுகைக்கு தெரியாமல் இன்னொருவனுக்கு உதவி செய்கிறானோ அவன்தான் என் படைப்பில் சிறந்தவன் என்று அல்லாஹ் சொன்னான். அதுதான் அன்பு. எல்லா மதங்களும், எல்லா மதம் சார்ந்த நல்ல மனிதர்களும் அன்பை மட்டும்தான் நம்மிடையே விதைத்து கொண்டே போனார்கள். மகாத்மா காந்தி ஒரு கூட்டத்திலே பேச போயிருக்கிறார். நல்ல மாலை நேரம், குளிர்ந்த காற்று அடித்து கொண்டே இருக்கிறது. அவர் சட்டை போடாம உட்கார்ந்து அரையாடையோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒரு பணக்கார வீட்டு மனிதருடைய மகள் இந்த பிரச்சாரத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறாள். அவர் பேசிவிட்டு வந்த உடனே காந்திஜி கிட்ட போய் அந்த பொண்ணு கேட்கிறா, பாபுஜி இப்படி குளிர் நேரத்துல சட்டை இல்லாம இருக்கிறீங்களே, நான் வேணா எங்க அப்பாட்ட சொல்லி உங்களுக்கு நல்லதா 4-5 சட்டை வாங்கி தரட்டுமா, ஒரு 4-5 சட்டை வாங்கி தச்சு தரட்டுமா? உடனே திரும்ப காந்திஜி கேட்டு இருக்கிறார், அப்படி என்றால் உங்க அப்பாவிடம் சொல்லி 40 கோடி சட்டைகள் வாங்கி தர முடியுமா என்று கேட்டார். ஏன் தெரியுமா? அன்றைக்கு இந்திய மக்கள் தொகையின் எண்ணிக்கை 40 கோடியாக இருந்தது. தனக்கு கிடைக்கிற ஒன்று தன் தேசத்தை சேர்ந்த எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைத்த அந்த மனித நேயத்திற்கு பெயர்தான் அன்பு, வேற ஒண்ணு கிடையாது. எங்கேயோ அல்பேனியா நாட்டிலே பிறந்து நம்முடைய இந்தியாவின் கல்கத்தா மாநகரில் அங்கங்கே மயங்கி விழுந்து கிடந்த தொழுநோயாளிகளை பெற்ற தாய் கூட ஒதுக்கி எறிந்து விட்டு போன மனிதர்களை மடியிலே கிடத்தி தான் வைத்தியம் பார்த்தாரே. நிலாவில் ஒருவேளை ஏழைகள் இருந்தால் கூட அங்கேயும் நான் போய் அவர்களுக்கு சேவை செய்ய தயாராக இருக்கிறேன் என்று சொன்னாரே. கண்ணுக்கு தெரிகிற மனிதனுக்கு சேவை செய்ய முடியாத நீங்கள் கண்ணுக்கு தெரியாத கடவுளை எப்படி நேசிக்க முடியும் என்று கேட்டாரே அன்னை தெரசா. அவருக்குள்ளே இருந்த கருணைக்கு பெயர் அன்பு. நண்பர்களே, உண்மையா இல்லையா? ஒரு சுலைமான் ஒருவர்
இறந்து சொர்க்கத்துக்கு போனார். அல்லாஹ் அவர்கிட்ட கேட்டார், நீ ஏன் இன்றைக்கு சொர்க்கத்திற்கு வந்திருக்கிறாய் தெரியுமா சுலைமான்? அவர் ரொம்ப யோசித்து பார்த்துட்டு சொன்னார், தெரியுமே, சொல்லு ஏன் வந்த? நான் பூமியிலே வாழும்போது 5 வேளை தொழுகையும் மிகச் சரியாக செய்தேன். 5 வேளை தொழுகையும் மிக சரியாக செய்தேன், அதனால் இன்றைக்கு சொர்க்கத்துக்கு வந்திருக்கிறேன். கடவுள் சொன்னார், இல்லை இல்லை, உன் வாழ்நாளில் நீ ஒரே ஒரு வேளை தொழுகையை தவற விட்டாய், அதற்காகத்தான் சொர்க்கத்துக்கு வந்திருக்கிறார். சுலைமானுக்கு ரொம்ப ஆச்சரியம், என்ன சொல்லுகிறீர்கள், நான் எப்போது தவற விட்டேன்? இறைவன் சொன்னார், ஒரு நாள் ஒரு மார்கழி மாதம் அதிகாலை பள்ளிவாசலுக்கு நீ தொழுகைக்காக போய்கொண்டிருந்தாய். நீ போய்கொண்டிருக்கிற வேளையிலே ஒரு சாக்கடையில் ஒரு சின்னஞ்சிறிய பூனைக்குட்டி விழுந்து தன் உயிருக்கும் குளிரை தாங்க முடியாமலும் துடித்து கொண்டிருந்தது. ஓடிப்போய் அந்த பூனைக்குட்டியை கழுவி நீ போர்த்தி இருந்த அந்த போர்வையால் அதற்கு வெப்பம் ஊட்டி அந்த பூனைக்குட்டிக்கு உயிர் கொடுத்து விட்டு நீ போகும்போது பள்ளிவாசலில் தொழுகை முடிந்து விட்டது. அன்றைக்கு நீ தவறவிட்ட தொழுகைக்காகத்தான் இன்றைக்கு சொர்க்கத்தின் வாசல் உனக்கு திறந்திருக்கிறது என்று இறைவன் சொன்னார். அந்த அன்புக்கு பெயர் மனித நேயம், அந்த அன்புக்கு பெயர் உயிர் நேயம். அதுதான் ஒரு மனிதன் செய்ய வேண்டிய ஆகச்சிறந்த தவமாக இருக்க முடியும். சக மனிதர்களுக்கிடையே இன்றைக்கு சகிப்புத்தன்மை ரொம்ப குறைந்து கொண்டே வருகிறது. நீங்க பார்த்திருக்கீங்களா? என்னைக்கு செய்தி சேனல்னு ஒண்ணு நம்ம ஊர்ல வர ஆரம்பிச்சதோ அன்னையில இருந்து பிரச்சனை அதிகமாயிடுச்சுங்க. இல்ல 4 பேர்ல அதுல வந்து உட்கார்ந்துகிட்டு ஒண்ணும் இல்லாத ஒரு விஷயத்தை ஜவ்வா இழுத்து கொஞ்சம் கூட ஒரு சகிப்புத்தன்மை இல்லாமல், ஒரு அரை மணி நேர பேச்சில் கூட ஒரு பொறுமை இல்லாமல், பக்கத்தில் இருக்கிற மனிதனை மதிக்க முடியாத ஒரு பாங்கு அறிவியல் வளர வளர நமக்குள் வளர்ந்து கொண்டே போகிறதோ என்று ஒரு பயம் ஏற்படுகிறது. பெரியார் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். அவர் கல்கி அவர்களுடைய மகள் ஆனந்தி திருமணத்துக்கு போறார். அவங்க ரொம்ப கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க. திருமணத்தை வாழ்த்துவதற்காக பெரியார் போயிருக்கிறார். பெரியார் போன உடனே அந்த தம்பதிகள் காலில் விழுந்து எழுந்திருக்கிறாங்க. உடனே திருநீரும் குங்குமம் இருக்கிற தட்டை கொண்டு வந்து பெரியார் முன்னாடி நீட்டுறாங்க. பெரியார் என்ன செய்தார் தெரியுமா? கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை. அந்த திருநீரையும் குங்குமத்தையும் மணமக்களுக்கு பூசி விட்டார். எல்லாரும் என்ன என்ன அப்படின்னாங்க. உடனே பெரியார் சொன்னார், நம்முடைய நம்பிக்கை என்பது வேறு, அவர்களுடைய நம்பிக்கைக்கு இந்த இடத்தில் மதிப்பு தர வேண்டும், அதுதான் சிறந்த பண்பாடு என்று சொன்னார். அந்த பண்பாட்டுக்கு பெயர், அந்த சகிப்புத்தன்மைக்கு பெயர் தான் அன்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெருந்தலைவர் காமராஜர் விருதுநகரிலே சீனிவாசன் என்கின்ற ஒரு இளைஞன்கிட்ட தோத்து போயிட்டார். அந்த சீனிவாசனுக்கு திருமணம் நிச்சயமானது. அவர் ஒரு திரைப்பட நடிகையை திருமணம் செய்து கொண்டார். அவங்க யாருன்னா வசந்தி அப்படின்னு அவங்களுக்கு பேரு. பழைய பாண்டியான்னு ஒரு படம் வந்தது இல்லையா, 3 சிவாஜி நடிச்சிருந்த ஒரு படம். அதுல சிவாஜிக்கு தங்கையா வருவாங்க, பாலாஜிக்கு ஜோடியா வருவாங்க. ஆதி மனிதன் காதலுக்கு பின் அடுத்த காதல் இதுதான் ஒரு பாட்டு அவங்க தான் கூட சேர்ந்து பாடுவாங்க பாலாஜி கூட. அந்த பெண்ணை அந்த சீனிவாசன் திருமணம் முடிக்கிறார். இப்ப பத்திரிகை கொடுக்க வந்தவங்க எல்லாம் சொல்றாங்க அண்ணாட்ட, காமராஜரை தோக்கடிச்சார் இல்லையா சீனிவாசன், அவருக்கு கல்யாணம் அப்படின்னாங்க. அண்ணா கேட்டார், என்ன சொன்ன என்ன சொன்ன அப்படின்னார். இல்ல காமராஜரை தோக்கடிச்சார்ல சீனிவாசன், அவருக்கு திருமணம். அப்படி சொல்லாத, அப்படி சொல்லக்கூடாது. விருதுநகரில் ஜெயித்த சீனிவாசனுக்கு திருமணம் என்று சொல். காமராஜரை தோற்கடித்த என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தாதே. காமராஜரை தோற்கடிக்க எவனாலும் முடியாது, அவர் கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம், நாம் கொட்டி கிடக்கும் செங்கல் என்று சொன்னார் இல்லையா, அந்த நாகரிகத்திற்கு பெயர் தான் அன்பு. இன்றைக்கு அந்த அன்பு நம்மிடம் ரொம்ப குறைந்து கொண்டே வருகிறதோ என்று ரொம்ப வருத்தப்பட வேண்டி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஒரு நாள் சீடர்களோடு இப்படி நடந்து போயிட்டு இருக்கிறார். ஒரு அழகான சிறந்த ஒரு கோட்டு போட்டிருக்கிறார் புதுசா. எதுக்கு ஒரு பிச்சைக்காரன் வர்றான், அவனுக்கு மேலாடையே இல்லை, கையேந்தி நிற்கிறான். இவர்கிட்ட வேற கொடுக்கறதுக்கு பணம் எதுவும் இல்லை. உடனே நபிகள் நாயகம் என்ன செஞ்சிருந்தார், தன் அணிந்து இருந்த கோட்டை அப்படியே கழட்டி அவனுக்கு கொடுத்துட்டார். இப்ப சீடர்கள் பார்க்கறாங்க, நபிகள் நாயகம் உள்ள கிழிஞ்ச சட்டை போட்டிருக்கிறார். இப்ப சீடர்கள் சொன்னாங்க, என்ன இப்படி பண்ணிட்டீங்க, இந்த விலை உயர்ந்த புது கோட்டை நீங்க வச்சுட்டு கிழிஞ்ச சட்டையை நீங்க அவனுக்கு கொடுத்துருக்கலாம்ல, கிழிஞ்ச சட்டையை நீங்க போட்டுட்டு கோட்டை போய் அவருக்கு கொடுத்துட்டீங்களே, நல்ல கோட்டை கொடுத்துட்டீங்களே அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. உடனே நபிகள் நாயகம் என்ன சொன்னார் தெரியுமா, இப்படிலாம் சொல்லாதீங்க, ஒரு மனிதனுக்கு நீங்கள் தானம் கொடுப்பதாக இருந்தால் உங்களில் எது சிறந்ததோ அதை தானமாக கொடுங்கள், இல்லைன்னா சும்மா இருங்கள் என்று சொன்னார். நம்ம பொதுவா தானம் கொடுக்கறதுன்னா என்ன செய்யறோம், நமக்கு பயன்படாத வீணா போன சாப்பாடை கொடுக்கிறோம், நம்ம பயன்படுத்தவே முடியாத கிழிஞ்சு போன ஆடைகளை கொடுக்கிறோம், நமக்கு தேவையற்ற பொருட்களை கொடுப்பதுதான் தானம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் உண்மையாக இன்னொரு உயிரை நேசித்தால், உண்மையாக இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தால்
உங்களில் எது சிறந்ததோ அதை இன்னொரு மனிதனுக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் உண்மையான அன்பின் வெளிப்பாடு என்பதை நபிகள் நாயகம் அந்த சம்பவத்தின் மூலமாக அழகாக விளக்கி இருக்கிறார். ஜெர்மனி ரெண்டா பிளவுபடுகிறது. அப்ப மேற்கு பெர்லினையும் கிழக்கு பெர்லினையும் பிரிக்கிற ஒரு மதில் சுவர் அந்த ரெண்டு நாட்டுக்கு நடுவுல இருக்குது. இந்த ரெண்டு நாட்டுக்கும் நடுவிலே ஒரு மதில் சுவர் இருக்குது. ஒரு படத்துல ஒரு சுவர் வரும்ல, அது மாதிரி ரெண்டு நாட்டுக்கும் நடுவுல இருக்கு. இப்போ இந்த மேற்கு பெர்லினை சேர்ந்த மனிதர்கள் என்ன பண்றாங்க, இந்த மதிலுக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்கள பிடிக்காம அவங்க மேல உள்ள வெறுப்பை காட்டணுங்கிறதுக்காக என்ன பண்றாங்க, இவங்க நாட்டுல இருக்கிற குப்பை கூளம் தேவையில்லாத சாக்கடையெல்லாம் லாரி மூலமா அவங்க நாட்டுக்கு அந்த மதில் சுவரை தாண்டி தாண்டி எறிகிறாங்க. ஒரு 2 நாள் கழிச்சு அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் ஒரு லாரி நிறைய பழங்கள், பிஸ்கட்டு, நல்ல புத்தகங்கள் இவ்வளத்தையும் இவங்க நாட்டு மேல கொட்டிட்டு ஒரு பெரிய வாசகம் எழுதிய அட்டையும் போட்டாங்க. அந்த அட்டையில என்ன எழுதியிருந்தாங்க தெரியுமா, யார் யார் தன்னிடம் எது அதிகமாக இருக்கிறதோ அதைத்தான் பிறருக்கு தருவார்கள், நீங்கள் உங்களிடம் இருந்ததை தந்தீர்கள், நாங்கள் எங்களிடம் இருக்கிறதை தருகிறோம். என்ன ஒரு அழகான பண்பாடு பாருங்க. ஒருவர் நம்மை காயப்படுத்தி விட்டால் திரும்ப அவரை காயப்படுத்தி விட்டு தான் சந்தோஷப்படுவோம் என்கின்ற சிந்தனையை வளர்க்காமல், ஒருவர் நம்மை காயப்படுத்தினால் கூட அன்பால் அவரை திருத்த முடியும் என்று இந்த உலகத்தில் நிரூபிப்பதற்கு பெயர்தான் அன்பில் சிறந்த தவம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த பூமி எதனால சுத்துகிறது, இந்த பூமி புவியீர்ப்பு விசையால் சுற்றி கொண்டிருக்கிறது என்று நாம் நினைக்கிறோம். உண்மை அது இல்லை நண்பர்களே. இந்த பூமி புவியீர்ப்பு விசையால் சுழலவில்லை, உண்மையான அன்பு கொண்ட மனிதர்கள் ஒரு சிலரால் மட்டும்தான் சுற்றி கொண்டிருக்கிறது. நல்லோர் ஒருவர் உளரால் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்று சொன்னார்கள் இல்லையா. ஒரு சில நல்ல மனிதர்களின் சிந்தனைகளால், ஒரு சில நல்ல மனிதர்களின் நேசத்தால், ஒரு சில நல்ல மனிதர்களின் கருணையால் மட்டும்தான் இந்த உலகம் இன்றைக்கும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு அதை நாம் கற்றுத்தர வேண்டும். ஏன் தெரியுமா, அப்படிப்பட்ட மண் இந்த மண். கண்ணகியை கோவலன் பிரிஞ்சு போயிட்டான். ரொம்ப நாள் மாதவி கிட்ட இருந்துட்டு எல்லா சொத்தையும் இழந்த பிறகு திரும்ப வருகிறான். கண்ணகிட்ட கேட்கிறான், நான் உன்னை இவ்வளவு நாள் பிரிஞ்சு இருந்தேனே, நான் பிரிந்ததை பற்றி நீ ரொம்ப வருத்தப்பட்டியா? கண்ணகி என்ன பதில் சொன்னா தெரியுமா, நீ என்னை பிரிந்ததை நினைத்து நான் வருத்தப்படவே இல்லை. ஆனால் வீடு தேடி வருகிற விருந்தினர்களை உபசரிக்க முடியாமல், துறவிகளுக்கு உணவு கொடுக்க முடியாமல், ஏழை எளியவர்களுக்கு அன்பு செலுத்த முடியாததால் தான் நான் வருத்தப்பட்டேன். ஏன் தெரியுமா, கணவன் இல்லாத வீடு என்று யாரும் இந்த வீட்டை வந்து எட்டி கூட பார்க்கவில்லை, இல்லாதவர்களுக்கு உதவ முடியவில்லை என்பதற்காகத்தான் நான் வருத்தப்பட்டேன் என்று கண்ணகி சொன்னாள் என்றால், கணவனை பிரிந்த துயரத்தை விட இன்னொரு உயிருக்கு உதவ முடியாத துயரம் மிக பெரியது என்று சொன்ன தமிழ் மண் நம்முடைய மண்.